தொடர் செய்தி நம்ம தியானிக்க போறோம். ஏசாயா 53:4-5 இப்படி சொல்லுது, வாசிங்க. ஏசாயா 53:4-5. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நாம் அப்படி நினைச்சோம், ஆனா அது உண்மை கிடையாது. ஆனா உண்மை என்னன்னா, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய மீறுதல் நிமித்தம் இயேசு காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரமத்தினால இயேசு நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. பாத்தீங்களா, நமக்கு ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தண்டனை யார் மேல வந்தது? இயேசுவின் மேல வந்து. இதுதான் உண்மை. அவருடைய தழும்புகளினால் நாம் குணமாகிறோம். ஒரு அலையில சொல்லுங்களேன். இன்னைக்கு ஜெபம் பண்ணா அற்புத அதிசயம் எப்படி நடக்குதுன்னா, அது நம்முடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, அது இயேசுகிட்ட பெற்ற தழும்புகளினால இன்றைக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்குது. அதை யார் விசுவாசிக்கிறாங்க, நம்புறாங்க, நோக்கி பார்க்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில அந்த தழும்புகள் தான் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறது. அல்லேலூயா. அவருடைய சரீரத்திலிருந்து வடிந்த ரத்தம் தான் நமக்கு சுகத்தை பலனை கொடுக்கிறது. அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்காக சிலுவையில யாவையும் செய்து முடித்திருக்கிறான். அல்லேலூயா. அப்ப நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம யாரை பார்க்கணும்? சிலுவையில ஜீவனை கொடுத்த இயேசுவை நம்ம பார்க்கணும். அப்படிங்கிறத தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த சிலுவையின் மூலமா நமக்கு ஆண்டவர் துக்கங்கள் எல்லாம் சுமந்தார், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தார், சமாதானத்தை தந்தார், ரட்சிப்பை தந்தார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். புரிதன்ற அலையிலேயே சொல்லுங்க. இந்த செய்தி உங்களுக்கு புரியாம இருக்கலாம், இந்த செய்தி திசை மாறினது போல இருக்கலாம். இது என்ன நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, அந்த சிலுவையில பட்ட பாடுகளின் ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும்னா நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படிதான் செய்தி. ஒரு அலையில சொல்லுங்களேன். அதுக்கு போன வாரம் சொல்லியிருந்தோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் முதல்ல இயேசுகிட்ட வரணும். ரெண்டாவது இயேசுவின் மேல இயேசுகிட்டனுடைய அந்த நுகத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவருடைய மெதுவான லகுவான நுகத்தை ஏற்றுக்கொள்ளணும். மூன்றாவது வேத வசனத்தை சத்தியத்தை கற்றுக்கொள்ளணும். இது மூன்று யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு சிலுவையில இருந்து ஆசீர்வாதம் வந்துடும். சிலுவையில தொங்கினா இயேசுகிட்டத்திலிருந்து ஆசீர்வாதம் வந்துடும். முதல்ல இதை மூணு செய்யணும். முதல்ல இயேசுவண்டை வரணும். ரெண்டாவது அவர் சொல்லுகிற அந்த நுகத்தை நம்ம சுமந்து கொள்ளணும். மூணாவது அவருடைய உபதேசத்தை கற்றுக்கொள்ளணும். இதை மூணை யார் பூமியில தவறாம செய்யறாங்களோ அவங்க வாழ்க்கையில கர்த்தர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுவான். ஒரு அலையில சொல்லுங்களேன். அடுத்தது நம்ம செய்கிறதான் போன வாரம் நம்ம வாசித்தோம், சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். என்ன செய்யக்கூடாது வாசிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல். இத பார்த்துட்டோம் போன வாரம். துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடக்க கூடாது. பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். பாவிகள் நிக்கிற இடத்துல நிக்க கூடாது. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். பரியாசம் பண்ணுகிறவங்க இடத்துல உட்கார கூடாது. மூன்று காரியங்கள் அங்க சொல்றார். மூன்று விஷயத்துல தேவனுடைய பிள்ளைகள் நாம் அங்க போக கூடாது. பாவிகள் படிங்க. பாவிகளுடைய வழியில் நில்லாமல். அந்த வழியில நிக்க கூடாது. வழியில் நின்னா உங்களையும் அப்படியே இழுத்துட்டு போயிருவாங்க. அப்படின்னா அந்த வழிக்கு போகாதீங்க. ரெண்டாவது பரியாசம் பண்ணிட்டே இருக்கிறவங்க கிட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருக்காதீங்க. துன்மார்க்க சொல்லுகிற ஆலோசனை என்ன பண்ணாதீங்க, கேட்காதீங்க. இது எவ்வளவு சுலபமான காரியம்தான். அதுல தான் சத்ரு நம்மளை வஞ்சிக்கிறான்னு சொல்லி போன வாரம் பார்த்தோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லாரு என்ன செய்ய வேண்டும். இந்த சிலுவையில இருக்கிற ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில வரணும். இயேசு பட்ட பாடுகள் வீண் போகக்கூடாது. அவர் காயப்பட்டு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தது வீணாக கூடாது. அது என்னுடைய வாழ்க்கையில நடக்கணும். அப்படின்னா நான் என்ன செய்யணும்? உங்களுடைய வாழ்க்கையில நடக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்ன்றத அடுத்த வசனத்துல சொல்றாரு பாருங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. அவ்வளவுதான். இப்ப நீங்களும் நானும் எதுல பிரியமா இருக்கணும்? கர்த்தருடைய வேதத்துல பிரியமாய் இருக்கணும். நாம நிறைய இந்த கிறிஸ்தவர்களை நம்ம பார்ப்போம். இந்த பேர் கிறிஸ்தவர்களை கூட நீங்க பார்க்கலாம். டைரக்டா சிலுவையின் மேல பிரியமா இருப்பாங்க. சிலுவையை தொங்க வச்சுக்குவாங்க, சிலைய வீட்டுல வச்சுக்குவாங்க, இயேசுவின் சிலைய வீட்டுல கேட்ல வச்சுக்குவாங்க. புரியுதா? இதெல்லாம் பெருசா வச்சுக்குவாங்க.
அது பிரயோஜனம் இல்லைங்கிற. முதல்ல நம்ம இயேசுவை ஒரு சிலுவையில அல்லது இயேசுவை ஒரு உருவமாக அதை நம்ம தொங்க வைத்து கொண்டு அதை விரும்புகிறது அல்ல. அழகழகா சிலுவையை வாங்கி வச்சுக்கிறது அல்ல. அந்த சிலுவையின் ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக்கொள்ளணும்னா எதை முதல்ல நேசிக்கணும்? வேதத்தை நேசிக்கணும், வசனத்தை நீங்க நேசிக்கணும், வார்த்தையை நீங்க நேசிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையில எப்படி இருக்கணுமா? பிரியமா இருக்கணும். நமக்கு எதெல்லாம் பிரியமா இருக்கு? பணம்னா நமக்கு ரொம்ப ஆசை, பொருள்னா நமக்கு ரொம்ப ஆசை, உலகம்னா நமக்கு ரொம்ப அது மேல பிரியமா இருக்கு. சாப்பாடுனா சொல்ல வேண்டியதில்லை, விதவிதமான சாப்பாடுனா நமக்கு ரொம்ப பிரியமா இருக்கு. சுகர் வந்துட்டு அதையும் சாப்பிட முடிய மாட்டேங்க, இல்ல பிரியமா இருக்கு, ஆனா அதையும் சாப்பிட முடியாத ஒரு சாபமாய் இருக்குதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அது நமக்கு பிரியமா இருக்கு, அதெல்லாம் அனுபவிக்கணும், இதெல்லாம் நம்ம வாங்கணும்னு சொல்லி ஒரு பிரியம் நமக்கு வருது. ஆனால் இங்கே தாவீது சொல்லுகிறா, உன் வாழ்க்கையில் அதெல்லாம் கர்த்தர் உனக்கு தருவா, அதெல்லாம் நீ சாப்பிட்றது தப்பில்லை, நல்ல உடுத்துக்கிறது தப்பில்லை, நல்ல பணம் சேர்க்கிறது தப்பில்லை, நீ ஆசீர்வாதமாக இருப்ப தப்பில்லை. ஏன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் அவங்க தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளமே பொருளாதார ஆசீர்வாதம் தான். ரலிலே சொல்லுங்களேன், அவங்களோடு கூட கர்த்தர் இருந்ததுக்கு அடையாளமே அவங்களை கர்த்தர் சீமானாக பணக்கார கர்த்தர் வைத்திருந்தது தான். சுத்தி இருந்த ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்க, இவங்களுடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் என்று சொன்னாங்க. இப்ப நம்ம சர்ச்சுக்கு வர நீங்க எல்லாம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. எல்லாரும் வீடு கட்டணும், எல்லாம் கார் வாங்கணும், எல்லாம் பைக் வாங்கணும். பாத்தீங்களா, உங்களுக்கு நான் குரூப்ல அனுப்பிட்டே இருக்கிற பாருங்க. ஏன் கர்த்தர் நம்ம சபை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதுக்கு தான் வந்து ஜெபிக்கிற வண்டி எல்லாம் நிறைய. போனவரவே 2-3 வண்டி போனஸ் வாங்கிட்டு தசம்பா கொடுத்தாங்களோ இல்லையோ, பைக் வாங்கிட்டு வந்துட்டாங்க, கார் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பார்த்தீங்களா, எல்லாம் வாங்கிட்டு வரதை பார்க்குறாங்க. தசம்பா கொடுக்கலனாலும் பரவாயில்ல, காணி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பது எங்களுக்கு சந்தோஷம். அல்ல இல்லையா? அதை ஜெபித்து நான் குரூப்பில் போட்டிருந்தேன். நமக்கு ஃபார்ச்சுனர் கார்ல இருந்து நல்ல பைக் வரைக்கும் ஜனங்க வாங்கி கொண்டே இருக்கிறாங்க. இதற்காகத்தான் உபவாச ஜபத்தில் நாங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். உபவாச ஜபத்துக்கு வர்றவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் நாங்கள் எதற்கு ஜெபிக்கிறோம்னு சொல்லி. சபையார் கையீடு செய்கிற வேலையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறோம். பார்த்தா உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வருகிறதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. ஆனால் இது போதாது, இது குறைவு, இது உண்மையான ஆசீர்வாதம் அல்ல. இன்னும் பல மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். புரியுதுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மெய்யான பரலோக ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருக்குமா? ஒரு மனுஷன் அந்த சிலுவையில இயேசுகிட்ட நமக்காக பட்ட அந்த பாடுகளின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும்னு சொன்னா, முதலாவது அந்த மனுஷன் தேவனுடைய வார்த்தையின் மேல எப்படி இருக்கணும்? பிரியமா இருக்கணும். வார்த்தை வசனத்தின் மேல பிரியமா இருக்கணும். அந்த வசனத்தின் மேல ஏன் நம்ம பிரியமா இருக்கணும்னா, வேதம் அந்த வசனத்தை குறித்து 3 காரியங்களை நமக்கு அது வெளிப்படுகிறது. 3 விதத்துல அந்த வசனம் நமக்கு வெளிப்படுதா. எப்படி நமக்கு ஒரு மனுஷன் வாழ்வதற்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் அந்த வசனத்துக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். புரியுதுன்னு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வசனத்தை ஏன் நம்ம நேசிக்கணும்? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பாத்தீங்களா, இந்த வசனம் அப்பத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. எதுக்கு ஒப்பா இருக்கு? அப்பத்திற்கு ஒப்பா இருக்கு, சாப்பாட்டுக்கு ஒப்பா இருக்கு. நம்ம சரீரத்துக்கு எப்படி சாப்பாடு வேணுமோ அது போல நம்முடைய உள்ளான ஆத்மாவுக்கு, உள்ளான மனுஷன் நமக்கு வளருவதற்கோ வாழ்வதற்கோ என்ன வேணுமா? சாப்பாடு வேணும். 3 வேளை நமக்கு சாப்பாடு போல அது உள்ளான மனுஷன் வாழ்வதற்கு நமக்கு சாப்பாடு வேணும். அந்த சாப்பாடுக்கு எதைத்தான் ஆண்டு நமக்கு கொடுத்திருக்காரு? இந்த வேத வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அனுதினமும் ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க 3 வேளை சாப்பிட்றது போல ஒரு வேலையாகிலும் எதை வாசிக்கணும்? தண்ணி கொண்டு வாப்பா, அதை நம்ம டஸ்ட் இருக்கு அதை கொட்டிட்டு கூட ஏதாவது நீங்க சாப்பிட்டு கொண்டே இருக்கிறது போல அந்த பசி நமக்கு வேணும்னா இதை வாஞ்சிக்கணும்.
எப்படி சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம்? விரும்புறதுனால சாப்பிட்றோம், விருப்பமுள்ள சாப்பாடை சாப்பிட்றோம். அது போல வேதத்தின் மேல உங்களுக்கு விருப்பம் வந்தாதான் அதை படிக்கணும்ன்ற ஆசை வரும், சாப்பிடணும்ன்ற ஆசை வரும். அதை ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரமாக நீங்க படித்து பழக வேண்டும். புரிதண்டவர் அல்லையா சொல்லுங்க. படிக்க தெரியாதவர்கள் உங்க பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை படிக்க சொல்லி கேட்கணும். அதை வெளிப்படுத்தல ஆண்டு சொன்னார். இந்த வார்த்தைகளை வாசிக்கிறவர்களோ, இதை கேட்கிறவர்களோ, இதன்படி நடக்கிறவர்களோ யாரு? பாக்கியவான்கள். வாசிக்கிறவங்களும் பாக்கியவான்கள், இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, கேட்கிறவங்க பாக்கியவான்கள், அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறவர்களோ பாக்கியவான்கள். இப்ப வசனத்துல ஜீவன் இருக்கு, உயிர் இருக்கு. நம்ம ஆத்மாவெல்லாம் உயிரோடு கூட தப்பு வைத்து பாதுகாத்து நம்ம பரலோகத்தை கொண்டு போகிற ஒரு சாப்பாடு எதுன்னு சொன்னா வேத வசனம். அப்ப ஒரு தேவ பிள்ளை பைபிள் படிக்காம இருக்கக்கூடாது. ஏன்னா வசனம் என்பது அவ்வளவு முக்கியமானது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அது தேவை, உலக ஆசீர்வாதத்துக்கும் வசனம் வேணும். அது முதல்ல புரிந்து கொள்ளுங்க. புரிதுன்ற அலையிலையா சொல்லுங்க, நான் அது பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். அப்ப இந்த வசனத்தினுடைய முதல் அதனுடைய குணம் என்னன்னு சொன்னா, அது நமக்கு ஆகாரம், சாப்பாடு. அப்ப நம்ம 3 வேளை சாப்பாடு மேல எப்படி பிரியமா இருக்கிறோம். முதல்ல கேட்கறல்ல, மதியானம் என்ன சாப்பாடு, மதியானம் என்ன சாப்பாடு கேட்கறல. நிறைய பேர் பிள்ளைங்க பாருங்க, காலையில சாப்பிட்டு அப்பதான் வாய் கழுவி இருப்பான், மதியானம் என்ன செய்யறேன், மதியானம் என்ன செய்யறேன்னுவாங்க அம்மா கிட்ட. ஏன்னா அந்த சாப்பாடு மேல நமக்கு அவ்வளவு பிரியமா இருக்கு. மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க, சாயந்தரம் என்னன்னுவாங்க. ஆனா பைபிள் காலையில படிச்சோம், மதியானம் படிச்சோம், சாயந்தரம் படிச்சோம்னு சொல்லி ஒரு வாஞ்சை நமக்கு வருவதில்லை. ஏன் தெரியுமா? சாத்தான் அவன் இதை நமக்கு கசப்பாக காட்டுகிறான், கசப்பாக நமக்கு காட்டுகிறான். ஒரு பாவக்காய் குழம்பு வச்சா யாருக்கு அது பிடிக்குமா? நிறைய பேருக்கு பிடிக்கும், நிறைய பேருக்கு அது பிடிக்காது. அது போல இது நமக்கு கசந்து போன ஒரு பாவக்காய் போல சாத்தான் நமக்கு இந்த வசனத்தை காண்பிக்கிறான். ஆனா இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும், சரீரம் சுகத்திற்கும், சரீர ஆசீர்வாதத்திற்கும், ஆத்மாவின் பலனுக்கும் மிக 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 பிரயோஜனம் உள்ளது எது என்று சொன்னா வேத வசனம். இப்ப இந்த வேத வசனத்தை வாசித்து தியானித்தாதான் சிலுவையில இயேசு பட்ட அந்த பாடுகளினுடைய பலன் நம்ம வாழ்க்கையில வரும். இந்த வசனத்தை நீங்க பயன்படுத்தாம வராது. அதை நீங்க புரிந்து கொள்ளணும். ரலையில சொல்லுங்களேன், இப்ப ரட்சிக்கப்படாதவங்க வரும்போது நம்ம ஜெபம் பண்றோம், அவங்களுக்கு நம்ம மூலமா ஆண்டவர் அற்புதம் செய்வார். அவங்க ஞானஸ்நானம் பெற்ற பிறகு சர்ச்சுக்கு வந்து ஞானஸ்நானம் பெற்று தொடர்ந்து அவங்க அபிஷேகம் பெற்ற பிறகு அவர்கள் தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா தொடர்ந்து பாஸ்டுடைய ஜெபத்தை நம்பி வாழக்கூடாது. பாஸ்ட் ஜெபம் பண்ண போதும், என்னைக்கு ஜெபம் பண்ணி கொடுத்தா போதும், பாஸ்ட் கிட்ட போய் தலையை காட்டிட்டா போதும் அப்படின்னு வாழ முடியாது. ஒரு குழந்தை பிறந்த உடனே கொஞ்ச நாளுக்கு தான் தாய் என்ன பண்ண முடியும்? பால் ஊட்ட முடியும். கொஞ்ச நாள் தாய் என்ன பண்ணலாம்? பால் கொடுக்கலாம். ஒரு நாள் அந்த குழந்தை தாய் பாலை மறந்து ஆகணும். அது மறக்கலன்னா தாயே நிறுத்தி விடுவாள். கொடுத்துட்டே இருக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அது போலதான் பாஸ்டர்ஸ், குறிப்பிட்ட நாள் தான் உங்களை நாங்க என்ன பண்ண முடியும்? ஆவியிலே உங்களை நடத்த முடியும். பரலோக போற வரைக்கும் பாஸ்டே கொடுத்துட்டு பாரு, ஊழியக்காரே கொடுத்துட்டு பாருன்னு நினைக்கிறது அது உங்களுடைய அறியாமை. அது உங்களுடைய அறியாமையை காண்பிக்கிறது. அதை நிறைய பாஸ்டர்ஸ் உங்களை ஏமாற்றுவாங்க, பொய் சொல்லுவாங்க. கடைசி வரைக்கும் நான் தான் ரெப்ரஸன்டேட்டிவ், நான் சொன்னாதான் ஆண்டவர் கேட்பாரு, என்கிட்டயே வாங்க, நான் உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு ஏமாத்துவாங்க. நீங்க ஏமாறக்கூடாது. நீங்க குழந்தைகள், நீங்கள் புருஷர்களாய் மாறணும். பவுல் சொல்றார், நீங்களா ரட்சிக்கப்பட்டிருக்கிற காலங்களை கணக்கிட்டா நீங்களாம் போதர்களாய் இருக்க வேண்டியவர்கள், பிரசங்கம் பண்றவங்களா இருக்கணும். ஆனா இன்னும் நீங்க எதை குடிச்சிட்டு இருக்கிறீங்க? பாலையே குடித்து கொண்டு இருக்கிறீங்க. 10 வருஷம் குழந்தை இன்னும் தாய்ப்பால் குடிச்சிட்டு இருந்தா எவ்வளவு கேவலமா பேசுவாங்க நினைச்சு பாருங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு போய் 5வது படிக்கிற குழந்தை இன்னும் போய் தாய்ப்பால் குடிக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. அது போலதான் இன்னைக்கு நிறைய சபை விசுவாசிகள் இருக்கிறான். 20 வருஷம் 30 வருஷம் விசுவாசியாக இருந்தாலும் இன்னும் பாஸ்டையே நம்பி இருக்கிறான்.
ஊழியக்காரையே நம்பி இருக்கிறாங்க. தாங்கள் வேதத்தை திறந்து வாசித்து தியானித்து அதிலிருந்து எடுத்துக்கொள்கிற அனுபவம் இல்லை. அதுல இருக்கிறத ஆண்டவர் நம்மோட என்ன பேசுறாரு. இப்போ நான் எடுத்து பேசுற இந்த பிரசங்கத்தை நீங்க போய் படிச்சு பாருங்களேன். ஒரு 10 தடவை இந்த சங்கீத 1 திருப்பி 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 படிச்சு பாருங்க. உங்களுக்கு வேற மாதிரி பிரசங்கத்தை கொடுப்பார். இதை விட சூப்பர் பிரசங்கத்தை கொடுப்பார். ஏன் உங்களுக்கு கொடுக்கல? நீங்க படிக்கல. புரியுதான? ஒரு அலையில சொல். புரியுதா நான் சொல்றது? இதே பிரசங்கத்தை இதே சங்கீத 1 நீங்க போய் திரும்பி 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 படிங்க. படிச்சுட்டே இருங்க. உங்களுக்கு வேற மாதிரி ஒரு தாட் ஆண்டு கொடுப்பார். அது இந்த பிரசங்கத்தை விட அது இன்னும் பிரமாதமா இருக்கும். ஏன்னா அத்தனை விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அந்த வசனத்துக்குள்ள இருக்கு. ஆனால் நீங்க செய்து கேட்க அன்பினை தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம், சிலுவையிலே கர்த்தர் பட்ட பாடுகளின் ஆசீர்வாதம், அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்ததற்கான ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுக்குள் வர வேண்டும் என்று சொன்னா நீங்க இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வசனத்தின் மேல பிரியமா இருக்கணும். பாலே குடித்து கொண்டிருக்க கூடாது. அடுத்தது அப்பத்தை நீங்கள் சாப்பிடணும், சோறை சாப்பிடணும், முட்டையை சாப்பிடணும், கறி சாப்பிடணும், பலன் அடையணும். அப்ப இதை எதற்கு ஒப்பிட்டு இருக்கிறது? ஆண்டவர் பிசாசை பற்றி சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். ஆத்மாவும் பிழைக்கும், உங்க சரீரமும் பிழைக்கும். நீங்க வசனத்தை படிக்க 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 உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் தானா வரும். உங்களுக்கு தெரியுதுல, உங்களுக்கு அது அனுபவம் இல்லை. படிச்சு பாருங்க. டெய்லி வேதத்தை திறந்து நீங்க படித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்காததும் எட்டாததுமான ஆசீர்வாதம் எல்லாம் உங்க வீட்டை தேடி வரும், தேடி வரும். இன்னிலிருந்து அந்த வேதத்தை எழுதி பாருங்க. குழந்தை இல்லாத உங்களுக்கு குழந்தைய கொடுத்துருவார், வீடு இல்லாதவங்களுக்கு வீடை கொடுத்துருவார். நீங்க எதெல்லாம் ஜெபம் பண்ணி காத்து கொண்டிருக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த வேத வசனம் கொண்டு வந்துடும். செயலாண்டவர் அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது, இந்த வேத வசனத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 1 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அவன் நேர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை சந்தோஷப்படுத்துங்க. இப்ப சாப்பிட்ட உடனே நமக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும். சாப்பிட்ட உடனே நமக்கு தண்ணி வேணும். பாருங்க, ஆண்டு அதே வசனத்துக்குள்ள என்ன வைத்திருக்கிறாரா? நீர்கால்கள், தண்ணி. வசனத்தை நீங்க தியானிக்க 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 நீங்க எங்க போயிருவீங்க? நீர்கால்களின் ஓரத்தை போயிருவீங்க. அந்த வேர், ஒரு மரத்தினுடைய வேர் அப்படியே உள்ள பதிந்து விடும். ஒரு மரம் எந்த அளவுக்கு உள்ள பூமிக்குள்ள அந்த வேர் விடுகிறதோ அந்த அளவுக்கு மேல வளர்ந்து கனி கொடுத்து காய்களை கொடுத்து பழங்களை கொடுத்து செழிப்பா இருக்கும். அப்ப இந்த கால வேளையில அருமையான பிள்ளையே, உங்க வேர் இந்த வசனத்துக்குள்ள இருக்கான்னு நீங்க பார்க்கணும். சும்மா ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு பைபிளே படிக்காம ஜெபம் பண்ணக்கூடாது. வேத வாசிப்போம் ஜெபமும் 2 சிறகுகளை போல. ஒரு பறவை உயர பறக்கணும்னா 2 சிறகுகளை அடிச்சாதான் அது பறக்க முடியும். இப்ப வெறும் ஜெபம் போதாது, வெறும் பைபிள் வாசிப்பு போதாது, 2ம் ஈக்குவலா இருக்கணும். அப்படியே அடிக்கும் போது பாருங்க, அப்படியே உயர எழும்பலாம், உயர எழும்பலாம். இங்கே நமக்கு ஆகாரமாய் கொடுத்த ஆண்டவர் அதே வசனத்துல தண்ணீரை வைத்திருக்கிறார் பாருங்க. தண்ணீர் அதுக்குள்ள இருக்கு பாருங்க. தண்ணீர் நம்ம வாழ்க்கையில எத்தனை ஆசீர்வாதம், தாகத்தை தீர்க்கும். ஜீவனி அதுதான். தண்ணீர் இல்லாமல் ஒரு மனுஷன் வாழ முடியாது. அப்ப நம்முடைய ஆத்மா நமக்குள்ள வாழணும், நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னா அனுதினமே இந்த தண்ணீரை பருகுக்குள்ளா இருக்கணும். உலக பிரகாரமான வியாதியா நீங்க போய் டாக்டர்கிட்ட பாருங்க, நிறைய தண்ணி குடிங்கன்னுவாங்க. எல்லா வியாதிக்கும் அவங்க என்ன சொல்றாங்க? நிறைய தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்கன்றாங்க.
தண்ணீர் எவ்வளவு குடிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லதுன்றாங்க. அது போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையும். இந்த தண்ணீர் ஆகிய இந்த வேத வசனத்தை அதிகமாக நம்ம உட்கொள்வர்களா இருக்கணும். இந்த வேத வசனத்தை படிக்க படிக்க படிக்க, நீங்கள் இதை குடிக்க 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 உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எங்க போகுதுன்னா, அது நேர தண்ணீரை பார்த்து போகிற ஒரு வேரை போல போய்கொண்டே இருக்கும், போய்கொண்டே இருக்கும். உள்ள போய் அது தண்ணீரை குடிக்க 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 மேல மரம் பாருங்க, செழிப்பா இருக்கும், பச்சையா இருக்கும். இந்த பனைமரம்ல பாத்தீங்களா, அதுக்கு யார் தண்ணி ஊத்த மாட்டாங்க. ஆனா அது என்ன வெயில் காலம், அதிகமா வெயில் வந்தாதான் அதிகமா காய்க்கும், அதிகமா செழிப்பா இருக்கும். ஏன்னா அது வேர் அழகா எங்க தண்ணி இருக்குதோ அங்க தேடி போகும், உள்ள போய் தண்ணீரை உறிஞ்சிரும். உறிஞ்ச உடனே வெளியே வெயில் காலமா இருந்தாலும் அந்த மரம் செழிப்பாவே இருக்கும். நீங்க உலகத்துல விலை ஏறிடுச்சு, பஞ்சம் வந்துருச்சு, ரொம்ப உலகத்துல கஷ்டம், கம்பெனி எல்லாம் மூடிட்டாங்க, டோன்ட் வெரி, கவலைப்படாதீங்க. நீங்க பைபிளை படிங்க, சகல ஆசீர்வாதத்தையும் நல்ல பொக்கிஷசாலைக வானத்தை கர்த்தர் உங்களுக்கு திறந்து உங்களுக்கு கொடுப்பா. பஞ்ச காலத்தில் ஆண்டு உங்களுக்கு கொடுப்பா. ஆபிரகாம ஆண்டவர் செழிப்பான தேசத்துல கொண்டு போய் ஆசீர்வதிக்கல, அவனை பாலைவனத்துல கொண்டு போய் தான் ஆசீர்வதித்தார். இல்லையா சொல்லுங்களேன். தாவீத செழிப்பான தேசத்துல போய் ஆசீர்வதிக்கல, காட்டுல ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீதை தான் இஸ்ரவேலின் ராஜாவாய் மாற்றினான். பஞ்சத்துல இருந்த மக்களை தான் ஆண்டவர் செழிப்பாக்கினான். ஆனால் நீங்க சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், உங்க கையில இருக்கிற வேதத்தை பாருங்க, வேதத்தை தரங்க. ஆண்டவரே, வாழ்க்கையை சுற்றி எல்லாம் பஞ்சமா இருக்கு, சுற்றி எல்லாம் வறுமையா இருக்கு, நான் கடன் பிரச்சனையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு வழியே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க பைபிளை திறந்து படிங்க. அதுல உங்களுக்கான வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். புரியுது? எனக்கு ஒரு அலையிலையா சொல்ல, தேவைகள் உள்ள இருக்கு. துக்கத்தோடு இருக்கிறீங்களா, உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஜீவன் நதி தண்ணீர் இந்த வேதத்துக்குள்ள இருக்கு. நீங்க வாசிக்காததுனாலதான் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியல. அது தெரியாததுனாலதான் அலசடி படுறீங்க. எங்க போனா எனக்கு விடுதலை, எங்க போனா எனக்கு சந்தோஷம், எங்க போனா எனக்கு ஆசீர்வாதம், போய் அலசடி படுகிறீங்க, எங்கேயுமே கிடைக்காம சோர்ந்து போய் விடுகிறீங்க. ஆனா கர்த்தர் அது உங்க கையிலேயே கொடுத்திருக்கிறார், உங்க கையிலேயே இருக்கு, நம்ம கையிலேயே இருக்கு. அதை நீங்க திறக்கணும். அப்படியே அமைதி உங்க வீட்டுல வேதத்தை திறந்து அந்த பகுதிகளை வாசிங்க, சங்கீதத்தை வாசிங்க, நீதிமொழிகளை வாசிங்க, பிரசங்கியை வாசிங்க, எது புதிய ஏற்பாடு வாசிங்க, நிருபங்களை வாசிங்க, உங்களுக்கு எது பிரியுமோ அதை வாசிங்க, வாசித்து கொண்டே இருங்க. அது ஜீவ தண்ணீர் உள்ள நதியை போல உங்களை செழிப்பாக்குகிறதாய் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்புறவங்க ஒரு அலையிலேயே சொல்லணும். இந்த வசனத்தை வாசிக்கிறவங்களை எப்படி இருப்பாங்களா, அதே வசனம் சொல்லுது பாருங்க, தன் காலத்தில் தன் கனியை தந்து. பாத்தீங்களா? தன் காலத்துல தன் கனியை தருவீங்க. உங்க எந்தெந்த காலத்துல இருக்கிறீங்களோ அந்தந்த காலத்துக்கு ஏற்ற கனியை கொடுப்பீங்க. வாலிப பிள்ளைங்க வாலிப பிராயத்துல சிருஷ்டிக்கிற நினைப்பீங்க. நீங்க பைபிள் படிச்சு ஜெபித்தீங்கன்னா அந்த வாலிப பிராயத்துல உங்களை என்ன கர்த்தர் செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை அப்படியே செய்வீங்க. காரணம் என்னன்னா, உங்களுக்குள்ள என்ன இருக்கு? வசனம் என்கிற அந்த தண்ணீர் இருக்கிறதுனால கர்த்தர் கைவிட மாட்டான். அத மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறான். எந்த மனுஷன் இருதயத்துக்குள் தன் வசனத்தை, தேவ வசனத்தை காத்து கொள்கிறானோ அவனை கர்த்தர் பயன்படுத்தாம விடவே மாட்டார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. ஒரு பெரிய ஊழியக்கார் இருக்கிறாருன்னா ரகசியம் என்ன தெரியுமா? அவங்க நிறைய பைபிள் படிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களுக்குள்ள நிறைய வசனம் இருக்கு, அவங்கள சும்மா விட முடியாத ஆண்டவர் அவங்கள பயன்படுத்துவார். சட்டி நிறைய சாப்பாடு இருந்தாதான் 10 பேரை கூப்பிட்டு கொடுக்க முடியும். சட்டியே காலி, யாருக்காவது கொடுக்க முடியுமா? ஒருத்தர் கொடுக்க முடியாது. அதனால்தான் உங்களை கர்த்தர் பயன்படுத்தணும், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். உங்க மூலமா நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படணும்னா உங்களுடைய இருதயம் முழுவதும் எதனால நிரப்பப்பட்டிருக்கணும்? வசனத்தினால் நிரப்பப்பட்டிருக்கணும், வசனத்தினால் நிரப்பப்பட்டிருக்கணும். ஆனா இவ்வளவு பெரிய வேதாகமத்தை சாத்தான் நம்ம
கண்கள்ல மறைச்சு வச்சிருக்கிறான். கசப்ப உண்டு பண்றான். படிக்க விட மாட்டேங்கிறான். எதெல்லாம் படிக்கிறதுக்கு விட்டுடுறான். ஆனா இந்த பைபிளை படிக்க என்ன பண்ண மாட்டேங்கிறான், விடவே மாட்டேங்கிறான் பாருங்க. திறந்தா எப்படா மூடலாம் அப்படின்னு வரும். திறந்தா தூக்கத்தை கொண்டு வருவான். திறந்து படிக்கலான்னு தான் யாரையாவது நம்ம வீட்டுக்கு அன்னைக்கு அனுப்புவான். கொஞ்ச நேரம் படிக்கலான்னு தான் தேவையில்லாத ஆட்கள் வந்து பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு சாத்தான் இந்த வேத வசனத்தை வாசிக்கவும் கேட்கவும் அதன்படி நடக்கவும் விடவே மாட்டான். அதை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. பழைய ஏற்பாடுல ஆண்டவர் சொன்னார்ல, இந்த வார்த்தைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதான். பிரியக்கூடாது. காலை எழுந்த உடனே ஒரு அதிகாரத்தை நாம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை வரணும். ஒரு அதிகாரத்தை படிச்சு புரியுதோ புரியலையோ படிங்க. ஏன் சொன்னா, அவன் நீர்கால்களில் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்துல தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். எவ்வளவு ஆசிரியர். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க சின்ன தொழில் பண்ணீங்கன்னா அதை அப்படியே உயர்த்திடுவார் ஆண்டவர். அப்ப அந்த வசனத்துக்கும் உங்க தொழிலுக்கும் என்ன இருக்கு, ஒரு சம்பந்தம் இருக்கு பாருங்க. இந்த வசனத்துக்கும் உங்க கையின் பிரயாசத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு பாருங்க. அதனால்தான் நீங்க தொழில் செய்கிறவங்க, வேலை செய்கிறவங்க எங்க இருந்தாலும் சரி, போன உடனே ஆபீஸ் கவர்மெண்ட் வேலையா இருந்தா கூட நீங்க பயப்படக்கூடாது. நீங்க நேர போய் செல்போன்ல கூட இப்பெல்லாம் என்ன இருக்கு, பைபிள் இருக்கு, போய் அந்த டேபிள்ல நின்று, தொழில் செய்யறவங்க அந்த டேபிள்ல நின்று, கடையில நின்று திறந்து ஒரு அதிகாரத்தை படித்து ஒரு ஜெபித்து தொழிலை ஆரம்பிக்கணும். நீங்க வீட்டுல ஜெபம் பண்ணதோட போதும்னு நினைக்கிறீங்க, சரி சந்தோஷம். இருந்தாலும் அந்த இடத்துல எங்க இருக்கிறீங்களோ அங்க ஒரு ஜெபம் பண்ணா பயப்படக்கூடாது. நாம தான் ஜெபம் பண்ண வெக்கப்படுறோம் தெரியுமா உங்களுக்கு? புறஜாதிகளை பாருங்க, அவங்க வெக்கப்படுறதே இல்லை பாருங்க. அவங்க நேர முதல்ல போய் கடையை திறக்கிறாங்கன்னா, நீங்க போய் ஒரு பொருள் வாங்கிருங்க பார்த்துடுறேன், கொடுக்க மாட்டான். நீங்க 1000 ரூபாய் பொருள் 2000 ரூபாய் பொருள் வாங்கினா கூட கொஞ்ச நேரம் நில்லுங்கன்னு வாங்க. ஏன்? அவன் செய்ய வேண்டிய எல்லா பூஜைகளையும் செய்து முடித்து அந்த தண்ணி எல்லாம் தெளிச்சு முன்னாடி வந்து அது போடுறதெல்லாம் போட்டு தலைமையில எல்லாம் தெளிச்சு, பார்த்துருக்கீங்களா? எல்லாம் காரியத்தை முடிச்சு அப்புறம் தான் என்ன வேணும் சொல்லுங்கன்னு வாங்க. அதுக்குள்ள நீங்க வேற கடைக்கு போயிருவீங்கன்னா கவலையே பட மாட்டான். முதல்ல அதான் அவங்களுக்கும் நமக்குள்ள வித்தியாசம். அதெல்லாம் செய்து முடித்துட்டு அப்புறம் தான் சொல்லுங்க என்ன வேணும்னு வாங்க. அதை தான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கான். நாம நம்முடைய தொழில, நம்முடைய குடும்பத்துல முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி என்ன, அது வேத வசனம். நீங்க உங்க கடையில போன பைபிளை திறந்து படிச்சு ஒரு ஜெபம் பண்ணிட்டு நீங்க ஆரம்பிங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பான். புரியுது? ஒரு அலையிலையா சொல்லுங்க. அதுக்கு உண்மை சம்பவத்தை ஒன்று சொல்ற பாருங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், ஏற்கனவே சொல்லியிருக்கிற வேலூர்ல சிஎம்சி மருத்துவ கல்லூரி ஹாஸ்பிட்டல் இருக்கு. அது ஒரு மிஷினரி, ஒரு அம்மா தியாகத்தோடு கூட அதை ஆரம்பித்தது. உங்களுக்கு தெரியும். அதை இன்றைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு தெரியா. அந்த அம்மாவுடைய தியாகத்தினால ஆரம்பிக்கப்பட்டது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு 7000 - 8000 பேர் அங்க வர்றாங்க. பேஷண்ட் எத்தனை பேரு? குறைந்தது 7000 பேர், சில சமயம் 8000 பேர். தாங்க முடியாத கூட்டம். எப்போது பார்த்தாலும் அங்க ஒரு பெரிய திருவிழா போல இருக்கும். அவ்வளவு கூட்ட நெரிசல். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அங்க கூட்டம் வந்துட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல ஏன் கர்த்தர் அவ்வளவாய் உயர்த்தி ஆசிய கண்டத்துல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலா அது காணப்படுதுன்னு சொன்னா, அங்கே பெருக்குகிறவர்கள் இருந்து டாக்டர் வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் காலையில வந்தோடனே அவங்க டிபார்ட்மெண்ட்ல எங்கெங்க இருக்கிறாங்களோ அங்க கூடி அதற்கு ஒரு லீடர் போட்டிருப்பாங்க. அந்த லீடர்ஸ் என்ன பண்ணோம்னா, ஒரு பைபிள் ஒரு பகுதியை படித்து ஒரு சின்ன பாட்டை பாடி ஜெபித்து விட்டு தான் வேலையை ஆரம்பிக்கணும். எந்த டிபார்ட்மெண்ட் ஆனாலும் சரி, பைபிள் படித்து ஒரு பாட்டு பாடி ஜெபிக்காம ஆரம்பிக்கவே கூடாது. இன்றைக்கு பாருங்க, உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஹாஸ்பிட்டலாக இன்றைக்கு இருக்குது. எல்லாம் சக்சஸா நடக்குது, ஆசீர்வாதமா இருக்கு. காரணம் என்ன தெரியுமா?
வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. எல்லா வார்டுலயும் வசனம் டிவியில ஓடிக்கொண்டே இருக்கும். எங்க போனாலும் வசனம் எழுதி வைக்கப்பட்டிருக்கும். நீங்க எப்படி திரும்பினாலும் வசனங்களை வாசித்து கொண்டே இருக்கலாம். உள்ளேயே ஒரு சர்ச் ஒன்று வைத்து இருக்கிறாங்க. இயேசுக்கு முதலிடம் கொடுக்கிறாங்க, வசனத்துக்கு முதலிடம் கொடுக்கிறாங்க. அது நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். குறைவில்லாம இன்றைக்கு இருக்கிறது, பஞ்சம் இல்லாம இருக்கிறது. பணத்துக்காகவும் நபர்களை ஆட்களை இழுப்பதற்காகவும் எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் அவங்க போடுறது இல்லை. அங்க வேண்டான்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவரை உயர்த்தி வைத்திருப்ப நோக்கம் என்ன தெரியுமா? வசனத்திற்கு முதலிடம் கொடுக்கிறாங்க. அலையிலேயே சொல்லுங்களேன். செய்தி கேட்கிற அண்மையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு இருக்கிற இந்த நிலையிலிருந்து கர்த்தருக்குள்ள உயர்த்தணும்னா வேற ஒன்னும் நீங்க செய்ய வேண்டாம். எந்த நிலையில நீங்க இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க பைபிள் படிக்க நீங்க ஆரம்பிங்க. நீங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன தவறு உங்ககிட்ட இருக்கனால பிசாசு என்ன பண்ணலாம், உங்களை தகுதி இல்லைன்னு சொல்லலாம். நீங்க அதை நம்ப கூடாது. ஏன்னா வியாதியஸ்தனுக்கு தான் என்ன வேணும்? வைத்தியன் வேணும். வியாதியஸ்தனுக்கு தான் மருந்து வேணும். அப்போ பாவிகள் தான் பைபிள் படிக்கணும். தவறு செய்கிறவங்க தான் பைபிள் படிக்கணும். அப்பதான் அவன் திருந்துவான், அவன் சரியாவான், அவனோடு கூட ஆண்டவர் பேசுவாரு. நான் சரியாயிட்டு பைபிள் படிக்கிறேன்றது பிசாசுடைய ஏமாத்து வேலை. நீங்க படிக்க 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 படிக்கதான் அது உங்களை சரிப்படுத்தி கொண்டு போகும். படிக்க படிக்க படிக்கதான் நீங்க பரிசுத்தமாய் கொண்டே இருப்பீர்கள். ஆனால் நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்கன்னு கவலைப்படாதீங்க. இது அந்த அந்த கெட்ட இடத்திலிருந்து நம்ம நல்ல இடத்துக்கு நம்மளை கொண்டு போறதுக்கு தான் இந்த பரிசுத்தமான வசனத்தை மருந்தாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பரிகாரியாய் கர்த்தர் தந்திருக்கிறார். ஆனாலும் உங்களை உணர்த்தி உங்களை சரிப்படுத்தி உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிற மருந்தாக, நீர்காலாக, நல்ல தண்ணீராக கர்த்தர் இந்த வேத வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. டெய்லி உங்க தாகம் தீரணும் அப்படின்னு எதை படிக்கணும்? பைபிளை படிக்க. உங்க பணம் தாக தீந்துரும், பாவ தாக தீந்துரும். இயேசு சொன்னா சமாரிய ஸ்திரீன் இடத்துல அவன் அந்த யாக்கோபின் கிணறு குறித்து ரொம்ப பெருமையா சொன்னான். இது எங்க யாக்கோபு முதியோர் பிதாக்கள் குடிச்ச கிணறு, என்ன நீங்க சிம்பிளா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி பேசினான். இயேசு சொன்னா, நீ கொடுக்கிற தண்ணீரோ திரும்ப திரும்ப இருங்க எனக்கு தாகத்தை உண்டாக்கும். ஆனா நான் கொடுக்கிற தண்ணீரோ இனி ஒருபோது உனக்கு தாகத்தை உண்டாக்காது. அது உனக்குள் ஊறுகிற ஊற்றாக, ஜீவ தண்ணீரான நதியாக உன்னிலிருந்து புறப்படும். நான் தருகிற தண்ணி, அதுதான் வேத வசனம். இந்த வசனம் உங்களுக்குள்ள இருக்கிற தாகத்தெல்லாம் தணிச்சிருப்பாரு. என்னென்ன தாகம் உங்களுக்குள்ள இருக்கு அதெல்லாம் ஆஃப் ஆயிரும். நீங்க ஆண்டவருக்காக ஆசீர்வாதமாய் வாழ்கிற ஒரு தாகத்தை, அந்த நிறைவை இந்த வசனம் கொடுக்கும். வசனம் உங்களுக்கு கொடுக்கும். அதுக்காகத்தான் இயேசு சிலுவையில அவர் ஜீவனை தந்தார். அந்த வாழ்க்கைக்குள்ள நம்மளை கொண்டு வரதா இயேசு மரித்து உயிரோடு கூட வந்தார். அப்ப அந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில கடந்து வரணும்னா நீங்க இந்த வசனத்தின் மேல பிரியமா இருந்து இரவும் பகலும் இந்த வேதத்தை வாசித்து தியானித்தீங்கன்னா ஆண்டவர் இதை ஆகாரமாக நீங்க பயன்படுத்தும்படி கொடுத்திருக்கிறா. ரெண்டா தண்ணீராக இதை பருகி அதுல நீங்க கனி தருகிற மரத்தை போல செழிப்பா, என்றும் செழிப்பா கனி கொடுக்கிற மரங்களா இந்த பூமியில உங்களுக்கும் நீங்களும் ஆசீர்வாதமா இருப்பீங்க, மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். புரிதண்ட ஒரு அலையிலையா சொல்லுங்க. ஒரு கனி கொடுக்கிற மரம் எடுத்துக்காங்களேன், அது எத்தனை பேருக்கு ருசியுள்ள கனிகளை தருது. அது போல நீங்க மற்றவங்களுக்கு மாறி உங்களை தேடி நிறைய பேர் வருவாங்க. சில பேர் கல்ல அடிப்பாங்க. நல்ல மரம், கனி கொடுக்கிற மரம் என்ன இடம் அடிப்படும், கல்ல அடிப்படும். பரவாயில்ல, நம்ம இடத்துல இருந்து கல்லை அடிச்சா கூட, நம்ம மேல கல்லை அடிச்சாலும் நாம உங்களுக்கு நல்ல கனிகளை கொடுக்கிற மரமா இருப்போம். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. நம்ம இடத்துல இருந்து நன்மையை தான் அவங்க பெறுவாங்களே தவிர தீமையை பெற மாட்டாங்க. கல்லே அடிச்சாலும் நம்ம எதைத்தான் கொடுப்போம்? நல்ல கனிகளை தான் அவங்களுக்கு கொடுப்போம். கீழே விழுகிற கனிகள், நம்மளிருந்து விழுகிற கனிகள் அவர்களுக்கு பிரயோஜனமுள்ள கனிகளாய் தான் நாம இருப்போமே தவிர யாருக்கு எந்த தீங்கு செய்கிறவங்கள நாம் இருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அப்ப இந்த உங்க வாழ்க்கையில எல்லா குறைவுகளுக்கும் ஒரே காரணம் இந்த வேத வசனம். புரியுதுன்னா ஒரு அலையில சொல்லுங்க. கடைசியா நாம வாசிப்ப ஏசாயா 51:4.
என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். பாத்தீங்களா, ஆண்டவர் தம்முடைய பிரமாணத்தை, தம்முடைய வசனத்தை ஜனங்களுக்கு மூன்றாவதாக என்னவாய் கொடுக்கிறாரா? வெளிச்சமாய் கொடுக்கிறார். நமக்கு வெளிச்சம் இல்லைன்னா வாழ முடியாது. தெரியுமா உங்களுக்கு? வெளிச்சம், சூரிய வெளிச்சம் இருந்தாதான் செடி கொடி எல்லாம் வளரும், விவசாயம் பெருகும், நம்முடைய எலும்புகளே நினமுள்ளதாய் மாறும். தெரியுமா உங்களுக்கு? டாக்டர்கிட்ட போங்க, எலும்பு வலிக்குது, எலும்பெல்லாம் ஒரு மாதிரி பலவீனம் ஆச்சுன்னு சொல்லி பாருங்க, போய் காலையில் எந்திரிச்சா கொஞ்சம் அந்த வெயில்ல நில்லுங்கன்னு வாங்க. ஏன்? வெயில்ல நின்னா நம்முடைய எலும்புகள் எல்லாம் நினமுள்ளதாய் மாறும். அந்த வெளிச்சம் இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. தூங்கிட்டே இருப்போம். எவ்வளவு நேரத்தை தூங்க முடியும்? தூங்க முடியாது. ஆனா நம்ம ஆண்டவர் நமக்கு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். 12 மணி நேரம் நல்ல வெளிச்சத்தையும் 12 மணி நேரம் ஒரு நல்ல ரெஸ்ட் எடுக்கிற இருளையோ கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார். புரியுதுன்னு ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஆண்டவர் 12 மணி நேரம் நம்மளை தூங்க வச்சிருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? 8 மணி நேரம் நம்மளை ஏன் தூங்க வைத்திருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? தேவன் என்று ஒருவர் இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளும்படிதான் கர்த்தரதை செய்திருக்கிறார். புரிதன்ற ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஏன்னா அப்பதான் நிம்மதி. மனுஷனுக்கு எல்லா கவலைகளை மறந்து நல்லா தூங்குறான். ஒரு விசுவாசம் பாருங்க, காலையில ஏந்திரிச்சிருவேன்னு ஒரு நம்பிக்கை பாருங்க, நம்பி தூங்குறான் பாருங்க. அது யாரு நம்மளை எழுப்புறது? கர்த்தத்தை எழுப்புறாரு. அப்படி அவர் விட்டுட்டாருன்னா அப்படியே போக வேண்டியதுதான். ஆனா அந்த மாதிரி தேவன் ஒரு இருக்கிறார்ன்றத நமக்குள்ள ஒரு நம்பிக்கையை உண்டு பண்ணும்படியா கர்த்தர் இரவும் பகலையும் உண்டாக்கி நமக்கு ஒரு நல்ல நித்திரையை தூக்கத்தை தந்து நம்மை வழி நடத்துகிற தேவன் நமக்கு இந்த வேத வசனத்தை வெளிச்சமாய் கொடுத்திருக்கிறார். அலையிலேயே சொல்லுங்களேன். ஏன் சொன்னா, பிசாசானவன் இந்த சுவிசேஷர் ஒளியாகப்பட்டது நம்முடைய இருதயத்துல பிரகாசிக்க கூடாதபடி நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான், இருளடைய செய்திருக்கிறான். இப்ப இருளில் வாழ்ந்த ஜனங்க பெரிய வெளிச்சத்தை பார்க்கணும். அந்த பெரிய வெளிச்சத்தை நீங்க பார்க்கணும்னா நீங்க எதைத்தான் வாசிக்கணும்? வேத வசனத்தை தான் வாசிக்கணும். இந்த வேத வசனம் தான் உங்க இருதயத்தை திறக்கும், இருதயத்தை உடைக்கும், இருதயத்துல இயேசுவை காட்டும், இயேசுனுடைய வெளிச்சத்தை உங்களுக்கு காட்டும், சிலுவை காட்சியை உங்களுக்கு காட்டும், இயேசுனுடைய மகிமையை உங்களுக்கு காட்டும். தரிசனங்களை உங்களுக்கு வரும்னா வேத வசனம் வாசிக்கிறவர்களுக்கு தான் வல்லமை, வரங்கள், கிருபைகள், தரிசனங்களை எல்லாம் கொடுப்பார். வெறும் மணிக்கணக்கா ஜெபம் பண்ணிருக்கிறவங்களுக்கு கொடுக்க மாட்டார். எத்தனை நேரம் ஜெபிக்கிறீங்களோ அத்தனை நேரம் பைபிளை வாசித்து தியானிக்கிறவங்களா இருக்கணும். இந்த வேத வசனம் இல்லாம நீங்க பரலோக தரிசனம் ஒன்றையுமே பார்க்க முடியாது. அதனால்தான் வேத வசனம் அவ்வளவு முக்கியம். அதனால்தான் சங்கீதத்துல முதல்ல எடுத்தோன்னே தாவீது எதுல ஆரம்பிக்கிறாரு? வசனத்துல ஆரம்பிக்கிறார். வசனத்துல ஆரம்பிக்கிறார் பாருங்க. ஏன்னா அது அவ்வளவு நம்ம வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியம். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் எப்படி எல்லாம் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, பைபிள் படிங்க. கர்த்தர் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனைகளை நிறைவேற்றுவான். எதெல்லாம் நீங்க எப்படி இருக்கணும், நீங்க எப்படி இருக்கணும், உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கணும், உங்க குடும்பம் எப்படி இருக்கணும், உங்க தொழில் எப்படி இருக்கணும், பூமியில நீங்க எப்படி, எல்லாம் இந்த பைபிள் வசனத்துல இருக்கு. இதை கையிலேயே வச்சுட்டு நம்ம பயன்படுத்தாம இருக்கிறோம், தெரியாம இருக்கிறோம். இன்னையிலேருந்து பைபிள் படிங்க, இன்னையிலேருந்து போட்டி போட்டு பைபிளை எழுதுங்க, அதை வாசித்து தியானிங்க. அந்த வசனத்துல ஆண்டவர் உங்களோடு என்ன பேசுகிறார் என்பதை கவனிங்க. சிந்தையில ஒரு வசனத்தை உங்க இருதயத்தில் கட்டாய போடுவார், கட்டாய பேசுவார், உணர்த்துவார். ஏதாவது குறைகள் இருந்தா அந்த வசனத்தின் மூலமா தான் உணர்த்துவார். இதை செய்யாத, இதை செய்ய, எல்லாம் இதுல பேசுவார். நீங்க ஆச்சரியப்படுவீங்க, சே பாஸ்டர் சொன்ன மாதிரியே இந்த வசனம் என்கிட்ட பேசுது, இந்த வார்த்தையில ஆண்டவர் என்கிட்ட என்னமோ உணர்த்த விரும்புறாரு. திரும்பி திரும்பி நீங்க அதை படிப்பீங்க. படிக்க 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 அது வந்து ஒரு வெளிச்சம் தோன்றும், அது வந்து ஒரு வழி பிறக்கும், அது வந்து அந்த இருள் நீங்கும், உங்களுக்கு அப்படியே வழி விடும். ஒரு அலையில சொல்லுங்களேன், வழி தெரியாம இருளில் இருக்கிற உங்களுக்கு இது வெளிச்சமாக வழி காண்பிக்கும். புரியுதுன்ற ஒரு அலையில சொல்லுங்க. அந்த சங்கீதம் 119 105 தாவீது சொல்றாரு பாருங்க, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும். பாத்தீங்களா, உம்முடைய வசனம் தான் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. வழி தெரியாம இருக்கிறீங்களா வாழ்க்கையில? ஐயோ இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி வெளியே வருவேன், எல்லாம் அடைப்பட்டு கிடக்குது, கண்ணே தெரிய மாட்டேங்குது, எப்படி திரும்பினாலும் என்னால ஒண்ணு பண்ண முடியலையே,
பயப்படாதீங்க. பைபிளை திறந்து படிங்க. பைபிளை திறந்து படிங்க. இது உங்க கால்களுக்கு தீபம், அதான் வெளிச்சம், பாதைக்கு வெளிச்சம். அப்படியே வெளிச்சம் ஆண்டு காட்டுவார். அந்த இருளில் நிறைந்த இந்த உலகத்துல உங்களுக்கான பாதையை அழகா காட்டுவார். ஆண்டு சொன்னார்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில என் கண் வைத்து உனக்கு வழியை காட்டுவாருங்க. அந்த இருட்டு நிறைந்த இந்த உலகத்துல அழக ஒரு வழியை உங்களுக்கு காட்டுவார். நீங்க பைபிளை திறக்கணும், நீங்க பைபிளை படிக்கணும், பைபிளை நீங்க தியானிக்கணும். ஒரு அதிகாரத்தை எடுத்து திரும்ப 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 படிச்சுட்டே இருங்க. 10 தடவை பைத்திய மாதிரி. பயப்படாதீங்க, படித்து கொண்டே இருக்கு. ஏதோ ஒரு வசனத்துல உங்களுக்கான வெளிச்சம் அப்படியே பளிச்சுன்னு அடிக்கும். அந்த வெளிச்சம் பாருங்க, உங்க வாழ்க்கையில இருக்கிற கவலை, கண்ணீர், கஷ்டம், கடன் பிரச்சனை, குறைவு, எல்லா வியாதி எல்லாத்தையும் நீக்கும். பலனடைஞ்சிருவீங்க. அதுல இஸ்ரவேல் ஜனங்க அப்படியே அந்த கடலின் நடுவுல வெட்டாந்தரையில நடந்தது போல அவ்வளவு பெரிய பிரச்சனையை நீங்களே உடைச்சி தள்ளி அழகா கடந்து அக்கறைக்கு போயிருவீங்க. அந்த பிரச்சனையை தாண்டி அடுத்த பக்கம் போயிருவீங்க. இழந்து போன ஆசீர்வாதத்தை மீண்டும் பெற்றுக்கொள்வீங்க. உங்க கை நழுவி போன அந்த ஆசீர்வாதத்தை மறுபடியும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. நான் இப்பதான் கண்ணு தெரியுத, இப்பதான் வெளிச்சம் ஆயிருச்ச, இப்ப இருட்டுல இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடும், வெளியே தெரியும். நீங்க அப்படியே அத்தனை ஆசீர்வாதத்தையும் நீங்க சுதந்திரித்து கொண்டு அங்கிருந்து உங்களை கர்த்தர் அடுத்த நிலைக்கு உயர்த்துவான், அடுத்த நிலைக்கு உயர்த்துவான். நான் வழி தெரியலையே, இருட்டா இருக்க, நான் எப்படி வாழ்வேன், எனக்கு எங்க அப்படின்னு நீங்க திகைத்து போய் இந்த காலை வேளையில வந்திருந்தா நீங்க ஒன்னும் செய்யாதீங்க. பைபிளை தரங்க, பைபிளை தரங்க, பைபிளை திறந்து படிங்க, தியானிங்க. பாருங்க, இந்த வாரத்துல கர்த்தர் உங்களுக்கான வழியை திறப்பாரு. பாருங்க, உங்களுக்கான வழியை அப்படியே திறந்து வழியை மட்டும் திறக்கிறது இல்லை, அந்த வெளிச்சத்தை அனுப்புவான். சூரிய ஒளியை போல பிரகாசிக்கிற இயேசு, அவரே உங்களுக்கு வெளிச்சமா, நித்திய வெளிச்சமா இருக்கிற இயேசு உங்க பாதை தெரியாத உங்களுக்கு ஒரு பாதையை திறந்து விடுவா. அதுல இருந்து ஒரு வருமானம் வரும், அதுல இருந்து ஒரு ஆசீர்வாதம் வரும், அது இருந்து உங்க வாழ்க்கைக்கான ஒரு காரியங்கள் நடக்கும். உங்களை கர்த்தர் உயர்த்துவான். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லணும். அப்போ சங்கீதம் 1 நீங்க மறந்துடாதீங்க. அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் உதிரா இருப்பான். இந்த வேத வசனமோ பாதைக்கு எப்படி இருக்கு? வெளிச்சமாய் இருக்கு. அதுதான் வெளிச்சம். அந்த வசனம் ஒரு 2 சொல்றாரு. சங்கீதம் 119:5 என்ன சொல்றாருன்னா, இந்த உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம். தீபம்னா நம்ம கையில இருக்கிற சின்னது தீபம், அது நம்ம கை வசனம், அதை நம்ம கையில எடுத்துக்கணும். இந்த தீபத்தை கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா என் பாதைக்கு அது என்னவா இருக்கும்? வெளிச்சமா இருக்கும். அப்ப எப்போதுமே இந்த தீபம் இது ஒரு விளக்கு மாதிரி, இது உங்க கையிலேயே இருக்கணும். இது நீங்க படிக்க 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 உங்க வழிகளுக்கு இது எதை காட்டும்? வெளிச்சத்தை காட்டும், வெளிச்சமாய் மாறும். இது ஒரு விளக்காக, வெளிச்சமாக இந்த வசனத்தை நேசித்து படிங்க, விரும்பி நீங்க படிங்க, ஆகாரமாய் படிங்க, தண்ணீராய் நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, இதை வெளிச்சமாய் நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை எந்த சாத்தானாலோ தடுக்கவே முடியாது. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. உங்களை உயர்த்துகிற உயர்வை யாராலும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்பதான் சிலுவையில கர்த்தர் பட்ட பாடுகளினுடைய சுமந்த தீர்த்த ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமின் வாக்குத்தத்தம் எல்லாம் இந்த இயேசுவின் மூலமா உங்களுக்கு வரும். சிலுவையில நாமெல்லாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி இயேசு தரித்திரரானார். ரலையில சொல்லுங்களேன், நீங்கெல்லாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி தரித்திரரான அந்த சிலுவையின் ஆசீர்வாதம் நமக்கு வரணும்னா நீங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களா இயேசுவண்டை வாங்க, அவருடைய நுகத்தை சுமந்து கொள்ளுங்க, அவருடைய கற்றுக்கொள்கிற உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. சங்கீதம் 1 அந்த வசனத்தின்படி நடங்க, வசனத்தை நேசிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே எழுந்த நிலை பாஸ்டமா ஜெபம் பண்ணி முடிப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேங்க்யூ. சிலுவையின் மூலமாக
நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறதான ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். கடந்த வார்த்தையில் பார்த்தது போல இயேசுவிடத்தில் வர ஒரு மனுஷனுடைய மனம் திரும்புதலின் நிமித்தம் பரலோகமே சந்தோஷப்படுகிறது. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டால் போதும். அதற்காக தான் இயேசு சிலுவையிலே மரித்தார். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அவருடைய அண்டிக்கொள்ள ஜனம் பாக்கியம் உள்ளது. இயேசுவின் இடத்துல வரணும். ரெண்டாவது பார்த்தோம், நுகத்தை சுமக்கணும். என் நுகம் லகுவாயும் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று பார்த்தோம். மற்றவர்களைப் போல நம்ம தூக்கி பயங்கரமான சுமை நமக்கு அல்ல. சின்ன எல்லாவற்றையும் அவர் நம்முடைய நுகத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய சுமையெல்லாம் அவர் சுமந்து கொண்டார். நாம் சுமக்க தேவையில்லை. ஏன்னா வேத வசனம் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை தந்திருக்கிறார். அவருடைய நுகம் மிகவும் லகுவானது, மெதுவானது அவருடைய சுமை. இதை நம்ம இன்னும் சுமக்க நம்ம ஆயத்தப்படுத்தாமல் இருக்கோம். இந்த காலை வேளையில் நம்ம ஆயத்தப்படுத்திக்கலாம். ஆண்டவரே, என்ன உம்முடைய சுமை லகுவானது தானப்பா, அதை நான் சுமக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். அப்பா, நான் வேதத்தை வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், சின்ன சின்ன காரியங்களையெல்லாம் நான் விட்டுட்டு ஆண்டவரே நான் உமக்கென்று நான் வாழ பிரயாசப்படுறேன்னு சொல்லுங்கள். மூன்றாவது, சிலுவையின் உபதேசத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த உபதேசத்தை தான் இன்றைக்கு நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன் முதலாவது வசனத்தில் என்னெல்லாம் ரிஜெக்ட் பண்ணணும்னு பார்த்தோம். சங்கீதம் 1 துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராமலும், இந்த 3 நம்மை விட்டு எடுத்து போடணும். இனி யாராவது துன்மார்க்கர் சொல்லுகிற உலகத்தார் சொல்லுகிற ஆலோசனை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீங்க எனக்கு ஆலோசனை தந்து வழி நடத்துங்கன்னு சொல்லுங்க. துன்மார்க்குடைய ஆலோசனையிலே நான் நடவாமலும் பாவிகளுடைய வழியில நான் நிற்கக்கூடாது. அந்த அவர் வழியில கூட நான் நிற்கக்கூடாது ஆண்டவரே. அவங்க போகிற பாதையில கூட நான் நிற்கக்கூடாது. என்னை நான் தகுதிப்படுத்துங்க, என்னை ஆண்டவரே சரிப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. அந்த பாதையில நம்ம நிற்காமல் கர்த்தர் பண்ணுவார். பரியாசக்கார உட்காரும் இடத்துல நான் உட்காரக்கூடாது ஆண்டவரே, என்னை காத்து கொள்ளுங்கப்பா. என் நாவினாலே நான் உம்மை துக்கப்படுத்தக்கூடாது ராஜா. என்னை பரிசுத்தப்படுத்துற ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால் என்னை இந்த கால வேளையில கழுவுங்க. யார் என்னமோ சொல்லிட்டு போட்டோம், செய்துட்டு போட்டோம், ஆனாலும் நான் உமக்கு பிரியமானதாய் நடக்க உதவி செய்யுங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் உங்க வேதத்தை நான் தியானம் பண்ணணும் ஆண்டவர், அதை வாசிக்கணும், கேட்கிறவனும் அதன்படி நடக்கிறவனும் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. உம்முடைய வார்த்தையை நான் கேட்பது மாத்திரமல்ல, அதை நான் வாசிக்கிறோம், அதை நான் கடைபிடிக்கணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தையில பிழைப்பு இருக்கு. அவருடைய வார்த்தை ஜீவனுள்ளதும் வல்லமையுள்ளதுமாய் இருக்கிறது. உம்முடைய வார்த்தை என்னை உயிர்ப்பித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது, உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும். நான் செத்து போயிருக்கிறப்ப என்னை உயிர்ப்பீங்க. உங்க வார்த்தை எனக்கு ஆகாரமா இருக்குது, தண்ணீரா இருக்கட்டும், வெளிச்சமா இருக்கட்டும், என்னை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. மரித்து போன என் இருதயத்துல, மரித்து போன என் சரீரம், மரித்து போய் நான் ஆத்துமாவில நான் மரித்து போயிருக்கிறப்பா, ஜீவனுள்ள வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கட்டும்னு கேளுங்க. இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உம் வேதம் என் மனமகிழ்ச்சி, உம்முடைய வேதம் மனமகிழ்ச்சி அப்பா. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்காக தான் அவர் நொறுக்கப்பட்டார். நாம் சமாதானமாய் இருக்கும்படியாக, சந்தோஷமாய் இருக்கும்படியாக, மனமகிழ்ச்சியாய் இருக்கும்படியாக தான் அவர் சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது 119 சங்கீதத்தில் 49 வசனத்துல, நீர் நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையிலே எனக்கு ஆறுதல்.
இந்த வார்த்தை தான் நமக்கு ஆறுதல். அருமையான தேவனுடைய ஜனமே, எப்பெல்லாம் நீங்க சோர்ந்து போயிருக்கீங்களோ, எப்பெல்லாம் மனம் தளர்ந்து இருக்கீங்களோ, சோதனையில அடிபட்டு இருக்கீங்களோ, பெரும் காற்றுக்கு தப்பிக்கொள்ள முடியாம அவதிப்பட்டு இருக்கீங்களோ, அப்பெல்லாம் அந்த வேதத்தை எடுத்து வாசி. அது உங்களுக்கு ஆறுதலா இருக்கும். அதுதான் நமக்கு ஆறுதலா இருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். அதுதான் நமக்கு ஆகாரம், தண்ணீர், வெளிச்சம் என்று காலையில பார்த்தோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அது ஒரு மனுஷங்க எழுதல, பரிசுத்த ஆவியானவரால் அனுப்பப்பட்ட வார்த்தைகள். அநேக பரிசுத்தவான்களால் எழுதப்பட்டது. பரிசுத்த ஆவியானவரால் உந்தப்பட்டு பரிசுத்தவான்களால் எழுதப்பட்ட அந்த வேத வாக்கியங்கள் அது எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகும்படியாக அவைகள் நமக்கு உபதேசத்துக்கு பயன்படுகிறது, கடிந்து கொள்ளுதலுக்கு பயன்படுகிறது, சீர்திருத்தலுக்கு பயன்படுகிறது, நம்ம நீதியை படிப்பிப்பதற்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. இந்த வேத வசனத்தை ஒதுக்கிடாதீங்க, வேத வசனத்தை புறக்கணிச்சிடாதீங்க. இந்த வேத வசனத்தை வாசிக்க என் மனக்கண்களை திறந்தருளுங்கன்னு சொல்லுங்க. வேதத்தில் அநேக மகத்துவங்கள் இருக்கு, அநேக அதிசயங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் காணும்படியாக என் மனக்கண்களை திறந்தருளுங்க அப்பான்னு சொல்லுங்க. கண்களை அர்ப்பணிக்க, ஆண்டவரே என் கண்ணை திறந்தருளுங்கன்னு சொல்லுங்க. ஏனென்றால் ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, நீ என்னிலும் என் வார்த்தை உன்னிலும் நிலைத்திருந்தால் நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு செய்யப்படும். அவருடைய வார்த்தை நம்மிலே நிலைத்திருக்கணும். நம்ம எதெல்லாம் கேட்கிறோமோ அதெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு வாஞ்ச இருக்கிறது இல்ல. எதெல்லாம் நம்ம வாஞ்சிக்கிறோமோ அதையெல்லாம் நம்ம சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம் இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவருடைய வார்த்தை நம்மிலே நிலைத்திருக்க வேண்டும். நீ என்னிலும் என் வார்த்தை உன்னிலும் நிலைத்திருந்தால் நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு செய்யப்படும். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருக்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ். நான் ஞானத்தை போதிக்கிற வசனம் இதுதான். இந்த தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையுள்ளது என்று பார்க்கிறோம். இது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது. நம்முடைய ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக அவ்வளவு வல்லமையுடையதாக இருக்கிறது. இருதயத்தின் நினைவுகளை எல்லாம் யோசனைகளை எல்லாம் வரையறுக்கத்தக்கதாக இருக்கிறது. இந்த வேத வசனத்தை வாசித்து பாருங்களேன், எவ்வளவு பெரிதான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா. ஏனென்றால் இந்த வார்த்தை, இந்த வேத வசனத்தை வாசிக்க 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 நம்மை சரிப்படுத்திடும், நம்மை பரிசுத்தப்படுத்திடும். அதே போல பரிசுத்தமா இருக்க மற்றவர்களையும் உந்துவிக்க முடியும். ஏன் சிலர் சொல்லும் போது நம்ம இருதயம் கடின கோவப்படுது? ஏன் நமக்கு அது வருத்தமா இருக்கிறது? ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய மனுஷர்கள், தேவனுடைய வார்த்தைகளினாலே நிரப்பப்பட்டு அதை அவர்கள் நமக்கு சொல்றாங்க. அது நமக்கு குத்துகிறதா இருக்கிறது. ஏனென்றால் அப்பொழுதுதான் ஒரு காயங்களை குத்தப்பட்டு அது பிதுக்கப்பட்டு அது ஆரோக்கியம் அடைவதற்காக அது செய்யப்படுகிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, இது யாரும் நமக்கு சொல்ல வேண்டியதில்லை. நாம் அந்த அபிஷேகத்தினாலே, இந்த தேவ வார்த்தையினாலே, வசனத்தினாலே நிறைத்திருந்தா போதும். ஆண்டவராக வேத வசனம் சொல்றது சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை தந்து வழி நடத்துவா. யாரும் நமக்கு போதிக்க வேண்டியதில்லை. இந்த வசனமே நம்மை போதிக்கும், இந்த வசனமே நம்மை நடத்தும், இந்த வசனமே நம்மை பரிசுத்தமாக்கும். இந்த வார்த்தை தான் நமக்கு ஜீவன். அன்றோட வார்த்தை சொல்லுகிறது, நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைத்திருப்பீர்கள், நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைத்திருப்பீர்கள். ஜீசஸ் நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர்தான் நமக்கு ஜீவ அப்பம். அன்றாட நமக்கு ஆகாரத்தை தந்து வழி நடத்துகிறார். ஜீசஸ் அன்றாட இலவசமாக நீர், நல்ல சுத்தமான நீரை கொடுத்து நம்மை நடத்துகிறார். அதுதான் வேத வசனம். ஆகாரம் வசனம் தான், தண்ணீரும் வசனம் தான், வெளிச்சமும் நமக்கு வசனம் தான். என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரனாக தாவீது சொன்னார். அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சீர்கெட்டு போகாதபடிக்கு நம்முடைய பாதைகள்ல வெளிச்சம் உண்டாகணுமா?
ஓ ஜீசஸ், இந்த வேத வசனத்தை ஆராய்ந்து அறியணும். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றதை படிங்க, தியானிங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி செலுத்துறோம் அப்பா. சபையாக இந்த காலை வேளையில எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எல்லாரும் குறைவுள்ளவர்கள் தான் ஆண்டவரே. அநேக நேரங்கள் நாங்கள் வேதத்தை வாசிக்காம தியானிக்காம வேலை 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 என்று அநேக வேலைகளிலே நாங்கள் ஆண்டவரை காலத்தை கடந்து விடுகிறோம் அப்பா. ஒரு விசை சபையாக எங்களை கர்த்தர் மன்னிப்பீராக, ஒரு விசை எங்களை கழுவி அருள்வீராக. ஓ ஜீசஸ், உம்முடைய விசேஷித்த ஆண்டவரே அபிஷேகம் எங்கள் மீது இறங்கட்டும் அப்பா. இந்த காலை வேளையில எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஓ ஜீசஸ், வேத வசனத்தை வாசிக்கிற தியானிக்கிற அபிஷேகத்தை எங்கள் மீது நீர் ஊற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எப்பொழுதெல்லாம் நாங்கள் நேரம் கிடைக்கிறதோ ஆண்டவரே, எந்த நேரத்திலும் அதிகாலையிலே, மதியத்திலே, சாயங்கால வேளையிலே, இரவில் அதை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. வாசித்து அதன்படி நடக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, செய்தி கொடுத்த தாசனை இன்னும் அநேக லட்சங்கள் கர்த்தர் பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷமா இந்த காலவேளையில் உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன தேவையோடு வந்திருக்கிறார்களோ அந்த தேவையை எல்லாம் கர்த்தரை சந்தித்து சமாதானத்தோடு அனுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, சுகவீனத்தோடு சளி, காய்ச்சல், இரும்பல், பலவீனங்கள், இடுப்பு வலி, மூட்டு வலி, கை கால் வலி, இருதய வலி, லங்ஸ் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், லிவர், என்ன ப்ராப்ளம் இருந்தாலும், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், இயேசுவின் ரத்தம், சிலுவையிலே எங்களுக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம், சிலுவையிலே ஆண்டவர் நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திலே சுகம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் அப்பா. ஓ ஜீசஸ், பாவிகள் ஆண்டவரே பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து முற்றிலும் விடுதலை கர்த்தரை கட்டளையிடுவீராக. உம்முடைய அபிஷேக ரத்தம் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை இறங்கட்டும் அப்பா. எல்லா பார்ட்ஸ், எல்லா பகுதிகளிலும் இறங்கட்டும். இயேசுவின் ரத்தம் இறங்கட்டும் அப்பா. சுத்திகரிப்பீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. ஓ ஜீசஸ், எல்லா முளைகளையும் விடுத்து எரிய வேண்டுமா ஜெபிக்கிறாங்க தாவே. பலவீனத்தை, வியாதியை உண்டு பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தால் சரித்து விட்டு ஓடி போய் என்று கட்டளை கொடுக்கிறோம். ஒரு பரிபூர்ண சந்தோஷம், சுகம் உண்டாகட்டும் ஐயா. உங்க வார்த்தை சொல்லுகிறதே, இதோ உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சுகம் ஒவ்வொரு சரீரத்துக்கு உண்டாகட்டும் ஐயா. இந்த கடைசி நாட்களில் வருகிற வியாதிகளுக்கோ பலவீனங்களுக்கோ உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பமாய் கர்த்தனை தப்புவிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்னீரே. அந்த பொல்லாப்பு ஒரு குடும்பத்தையும் தொடக்கூடாது, ஒரு சரீரத்தையும் தொடக்கூடாது. ரத்த கோட்டைகளாய் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. எந்த சத்துருவின் உட்பகுதலும் சரீரத்திலும் குடும்பத்திலும் உள்ளே நுழையாதபடிக்கு யோபுவை வேலி அடித்து பாதுகாத்த கர்த்தர் ஒவ்வொருவரையும் வேலி அடித்து நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஓ ஜீசஸ், ரத்த கோட்டைகளை நீர் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. உங்க ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு சரீரத்தில் வெளிப்படட்டும் அப்பா. ஓ சத்துருவின் உட்புகுதல் ஒன்று குடும்பங்களை சேதப்படுத்தக்கூடாது, சரீரத்தை சேதப்படுத்தக்கூடாது. முற்றிலுமாய் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இந்த வருகிற வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. புதிய மாதத்துக்குள்ள நுழைய போகிறோம்ப்பா. இந்த மாதம் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து நன்றி. உடைய பிள்ளைகளுக்கு நல்ல வருமானத்தை தாங்க, அலைச்சல் இல்லாத வருமானத்தை தாங்க. நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் உடைய பிள்ளைகள் செழித்து இருக்கட்டும் ராஜா. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து எதிராதிருக்கிற மனுஷனை போல இருக்கட்டப்பா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்கட்டும் அப்பா, வாய்க்கட்டும் ஆண்டவரே. சந்தோஷம், சமாதானம் உண்டாகட்டும். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. எங்களை தாழ்த்துறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்க நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.